வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக போர்கள் தான். ரொம்ப முக்கியமான டாபிக். இதோடைய ஷார்ட்கட் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்னும் சாளுக்கியர்களும் பாண்டியர்களை பற்றியும் வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன், பட் அப்லோட் பண்ணல. ஸோ நம்ம இதுக்கு மேலே போடுற எல்லா வீடியோஸுமே நம்ம டெஸ்ட் சீரியஸில் ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸில் சேர்ந்த எஸ்எஸ் ஹிஸ்ட்ரி அகாடமியோடைய ஆஸ்பிரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பிடிஎஃப்பும் இதுக்கு மேலே சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் சீரியஸில் விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி 500 rupees தான். மற்ற டெஸ்ட் சீரிஸ் போடுறத விட கம்மியாக தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 2500 கொஷின்கள் நான் ஆல்ரெடி பிடிஎஃப்பும் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டேன். ப்ளஸ் மாடல் டெஸ்ட், ஃபுல் மாடல் டெஸ்ட்டு 4 டெஸ்ட்டு போட்டிருக்கோம். தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வரும். தென் பிடிஎஃப்பும் ப்ளஸ் ஆடடில் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம இன்னையோட டாப்பிக்கு போவோம். ஸோ கர்நாடகா வார், இங்கே கர்நாடகா வாரை நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ ஐரோப்பியாவில் ஸ்டார்ட் ஆன வார் எப்படி அடையார் வரைக்கும் லிங்க் ஆச்சு, அது தென் எந்த ட்ரீட்டி போட்டு முடிச்சாங்க, தென் யார் யார் பேர்கள் யார் யாருக்கும் இடையே நடந்தது, இதெல்லாம் முக்கியமான விஷயம். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதை பிடிஎஃபாக உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா பிடிஎஃபாக பார்க்கும்போது நீங்கள் ரிவிஷனுக்கு முன்னாடி, ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம ரெகுலேட்டிங் ஆக்டே பிடிஎஃபாக வச்சுருக்கோம். ஸோ அந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து 1947 வரைக்குமே நான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப மேம் தெளிவாக இருந்தது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிஞ்சிருந்ததுன்னு சொல்லிட்டீங்க. அதே ஃபார்மேட்டில் தான் நம்ம இதுக்கு மேலே ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணி நம்ம அந்த பிளாக்ல வீடியோ எடுக்க போகிறது இல்லை, பிடிஎஃபாகவே நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், கர்நாடக வார்கள் அப்படின்னும் போது 3 கர்நாடக வார்கள் இருக்குது. ஓகேங்களா? அந்த 3 கர்நாடக வார்களுக்கு யாருக்கும் இடையே நடந்துச்சுன்னா, ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே நடந்தது. ஒரு கொஷினாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், கர்நாடக போர்கள் யாருக்கும் நடந்ததுன்னா ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நடந்த போர் தான் கர்நாடக போர். தென் அது மட்டும் இல்லாமல் இந்த கர்நாடக போர் 3த்தையும் சேர்த்து எத்தனை வருட காலம் எடுத்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1746லேருந்து 1763 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படியும் கேட்கலாம், மொத்த கர்நாடகா போர் இயர் கொடுத்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்போ 46 தானே, அப்போ 48 தானே ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 46களில் ஸ்டார்ட் ஆகி 63 வரைக்கும் முதல் கர்நாடகா போர் முதல் 2, 3 கர்நாடக போர்களும் நடப்பதற்கு இத்தனை வருடங்கள் தேவைப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ யாருக்கும் நடந்துச்சுன்னு பார்த்தோம், ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நடந்தது. இதற்கிடையே இந்தியாவிலுடைய தங்கள் ஆதிக்கத்தை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்கும் ஐரோப்பாவில் நடக்குது. இதில் இந்தியாவுக்கு என்ன தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இந்தியாவில் நான் தான் இன்ஃப்ளூயன்ஸை செலுத்துவேன், ஆதிக்கம் ஃப்ரெஞ்சோட தான் இருக்கணும், ஃப்ரெஞ்சும் ஆங்கிலேயர்கள் இல்லை, ஆங்கிலேயர்களோட ஆதிக்கம் தான் இந்தியாவில் இருக்கணும், ஆங்கிலேயர்களும் என்ன பண்ணிக்கிறாங்க, சண்டை அடிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், போர்கள் பெரும்பாலும் தென்னிந்தியாவில் கர்நாடக பகுதியில் நடந்ததால் கர்நாடக போர்கள் என அழைக்கப்படுகின்றன. ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பார்த்தோம், இயர் பார்த்தோம். 1746லேருந்து 1763 வரைக்கும் இயர் பார்த்தோம். செகண்ட் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்கும் ஆங்கிலேயருக்கும் நடக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்துவது அப்படின்ற போட்டி நடக்குது. ஓகேங்களா? ஏன் அதை கர்நாடக போர் அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் கர்நாடகா பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கூடிய ப்ரெசன்ட் கர்நாடகா ஸ்டேட், அந்த ரீசன் நடக்கிறதுனால இது கர்நாடிக் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ முதல் கர்நாடகா வார் பார்க்கலாம். 1746லேருந்து 48 வரைக்கும் முதல் கர்நாடகா போர் நடக்குது. ஓகேங்களா? முடிஞ்சு. ஸோ இது பின்னணி என்ன, இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவில் நடந்த போர் எப்படி அடையார் வரைக்கும் வந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதோடைய பாருங்கள், ஐரோப்பாவில் ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் அப்படின்னு ஒரு போர் நடந்திருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ ஆஸ்திரிய வாரிசுரிமை போரை நம்ம ஒரு செக்ஷனில் தனியாகவே பார்க்கலாம். அந்த போரின் விளைவு காரணமாக இந்தியாவிலும் விளைவு கான்சிக்வன்ஸ் ஏற்பட்டிருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, பின்னணியில் ஐரோப்பாவில் நடந்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போரே இந்த முக்கிய காரணம், இங்கே நடக்கிறதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இங்கே இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும்ன்றது செகண்ட் பாயிண்ட். 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 1740லேருந்து 48 வரைக்கும் கிட்டத்தட்ட ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் பாருங்கள், 7 வருட காலம் நடந்தது அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த 7 வருஷம் நடக்குது. ஓகேங்களா? அந்த முக்கியம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரிய வாரிசுரிமை போர். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஐரோப்பாவில் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே இருந்த பகை இந்தியாவிலும் ரிஃப்ளெக்ஷன் ஆச்சு. ஓகேங்களா, எதிரொலித்தது. ஸோ அங்கேருந்து அங்கே ஃப்ரெஞ்சுக்கும் எப்பயுமே இங்கிலாந்து, அதாவது ஐரோப்பியர்களுக்கும் வந்து சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, பிற்காலத்தில் வந்து அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸு இல்லை நெக்ஸ்ட் வந்து அலைன்ஸ் போடும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெஞ்சும் ஐரோப்பியர்களும் ஒன்றா சேர்ந்துருவார்கள், எக்ஸ்பெஷலி பிரிட்டன். ஓகேங்களா, ஸோ இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த முதல் ஐரோப்பிய போர்களில் என்ன நடக்குதுன்னா 2 இம்பார்ட்டண்டான கீ பாயிண்ட்ஸ். ஒன்று அடையாறு போர். ஸோ 46லேருந்து 48 வரைக்கும் நடக்குதுன்னு சொன்னேன். அந்த 46 முதல் வருடமே, அதாவது 46 வருடமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடக்குது. உங்களுக்கு எங்கே நடந்திருக்குன்னு தெரியும். ஸோ பிரெஞ்சு படைகள் கர்நாடகா நவாப் அன்வருதீன், நான் இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து போல்டு பண்ணியிருக்கல, அந்த வேர்ட்ஸும் சரி கலர் பண்ணியிருக்க வேர்ட்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியமான நமக்கு அந்த யாருன்னு கேட்கலாம், யார் யாருக்கு இடையேன்னு கேட்கலாம், என்ன ரீசன்னு கேட்கலாம். ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கர்நாடகா போர் வந்துட்டு, அதாவது நவாப் அன்வருதீன் அவர்களுக்கு வந்துட்டு நடக்குது. ஓகேங்களா, அந்த போரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடையாறு போரில் நவாப் அன்வருதீன் வந்து படைகளை தோற்கடித்தன. இது சிறிய எண்ணிக்கையிலான ஐரோப்பிய படைகள் ஒழுங்கற்ற இந்திய படைகளை தோற்கடிக்க முடியும் என்பதை நிரூபித்தார்கள். சென்னை கைப்பற்றுதல். பிரெஞ்சு படைகளை சென்னை ஆங்கிலேயரிடமிருந்து கைப்பற்றின. ஸோ அந்த ட்ரீட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலா சாப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஐலா சாப்பிள் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 46ல் தொடங்குச்சுன்னா 48ல் வந்து முடியும். பார்த்தீங்களா, இந்த போர் முடிவுக்கு வந்தது. இந்த ஒப்பந்தத்தின்படி பிரெஞ்சுக்காரர்கள் சென்னை மீண்டும் ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார்கள். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன், நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப்ளே அப்படின்ற ஒருத்தர் வருவார், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அவர் வந்து ஃப்ரெஞ்சோடைய கவர்னராக இருப்பார். ஸோ அவர் கவர்னராக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க ஃப்ரெஞ்சுக்கும் ஆங்கிலேயருக்கும் வந்துட்டு எப்பயுமே ஒரு வாக்குவாதமோ இல்லை வந்து ஒரு போட்டிகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன படை, அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியர்களை சேர்த்துக்கிட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து விடுதலை தரேன் அப்படின்ற மாதிரி ஆங்கிலேயர்கள் இந்தியர்களையும் சேர்த்துக்கிட்டாங்க. அந்த டைமில் என்ன விடுதலை தரேன் இல்லை, ஆக்சுவலாக 1743லாம் வந்துட்டு எதை சொல்லியிருப்பாங்க, நான் வந்து செய்கிறோம் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லி இந்தியர்களையும் ஆங்கிலேயர் படையில் சேர்த்துருப்பாங்க. அப்படி இருந்துமே என்ன ஆகும்னா ஃப்ரெஞ்சு ஒரு சின்ன படை வச்சு டியூப்ல வந்து இவங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரெஞ்சோடைய சக்சீட். அப்படி இருக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா டியூப்லே வந்து சென்னையை வந்து கைப்பற்றுறாரு. ஓகேங்களா, கைப்பற்றதுக்கப்புறம் ஆக்சிலா சாம்பிளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கையை போட்டு 1848 போட்டு, இல்லை இந்த ட்ரீட்டி மூலிமா நான் சென்னையை வந்து நீங்கள் எங்களுக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் கேட்குறாங்க. அதே போல் ஃப்ரெஞ்சு போடுறாங்க. அதே போல் அடையாறு வாரில் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து ஆங்கிலேயர்களை தோற்கடிக்கிறார்கள். எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நவாப் அன்வருதீன் படைகள் வந்து தோற்கப்படுகிறது. ஸோ 2ஆம் கர்நாடக போர் பாருங்கள், 48ல் முடிஞ்சிச்சு. அப்போ 49லேருந்து 54 வரைக்கும். ஓகேங்களா, பின்னணி என்னென்னா இது இந்தியாவில் நடந்த உள்நாட்டு பிரச்சனைகளை ஏற்பட்டது. ஹைதராபாத் நிஜாம் மற்றும் கர்நாடகா நவாப் பதவிகளுக்கான வாரிசு போட்டியில் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுகளும் தலையிட்டனர். ஸோ அங்கே பாருங்கள், ஐரோப்பியாவில் வந்துட்டு பிரச்சனை நடந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆனது. ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நமக்குள்ள டிவைட் ஆஃப் பாலிசி போட்டு என்ன பண்ணுறாங்க, பிரித்தாளும் கொள்கைன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயருடைய முக்கியமான ஆயுதமே பிரித்தாளும் கொள்கை தான். ஜாதியை வச்சோம் மதத்தை வச்சோம் இந்தியர்களை பிரித்து வச்சுட்டே இருந்தாங்க. அதை மருதுபாண்டியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, மருதுபாண்டிய சகோதரர்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சி இந்த திருச்சி பிரகடனம் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க, ஸ்ரீரங்கப்பட்டினம் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதோட ரீசன் என்னென்னா அந்த நவாப் நிஜாம் ஸ்கூல்லையும் அந்த ஹைதராபாத் நிஜாமுக்கும் உள்ளூர் கலவரத்தை வந்து இவங்க 2 பேருமே மூக்க நுழைச்சிட்றாங்க தேவையில்லாமல் அன்வான்டாக. ஸோ பாருங்கள், பிரெஞ்சுக்காரர்கள் முசஃபர் ஜா, அதாவது ஹைதராபாத்தை சேர்ந்த முசஃபர் ஜாத் மற்றும் சந்தா சாஹிப், கர்நாடகா சார்ந்த சந்தா சாஹிப்க்கு ஆதரிக்கிறேன். ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சுக்காரர்கள் அப்படின்றவங்க என்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாண்டிச்சேரியில் தான் இருப்பாங்க. பாண்டிச்சேரியை தவிர்த்து இந்த இடம்னா பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் கர்நாடகா 2 இடத்துலேயே இருக்காங்க. அப்படி ஹைதராபாத்தில் இருக்கும் போது என்னன்னா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்துட்டு வாக்கிங் போகலான்னு போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா, சாயங்காலமாக. ஸோ சாஹிப் அப்படின்றது சாயங்காலம்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டுட்டு அப்படின்றத வந்துட்டு சாப்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. முசஃபர் ஜங்க்கும், அது ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. ஓகே, சாப்பிட்றாங்க. முசஃபர் ஜங்க் மற்றும் சந்தா சாஹிப் எங்கே போயிட்டு வாக்கிங் போகிறாங்கன்னா சந்தில் வாக்கிங் போகிறாங்க சாயங்காலமாக. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட்டு ஷார்ட் கட் தான், ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. நேம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா, அங்கே பார்த்து அன்வருதீன் கூட இங்கே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ ஆங்கிலேயர் யாருக்கா சப்போர்ட் பண்ணியிருக்கணும்ல, ஃப்ரெஞ்சு சப்போர்ட் பண்ண ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முசஃபர் ஜங், ஹைதராபாத்தை சேர்ந்த முசஃபர் ஜங்த்துக்கும் சந்தா சாஹிப்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆங்கிலேயர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசிர் ஜங்.
அதுக்கு நான் சொன்னேன், இங்கேயும் ஜங்க், அங்கேயும் ஜங்க்னா, அங்கே ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, இங்கே ஜங்க் ஃபுட் பார்த்து நாத்தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. யாரும் ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் சாப்பிடுகிறார்கள். ஆங்கிலேயர் வந்துட்டு அப்போ என்னப்பா நாத்தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நாசிர் ஜங்க் ஹைதராபாத்தை சேர்ந்தவர், ஜங்க் ரெண்டுமே ஹைதராபாத், ஓகேங்களா. மற்றும் முகமது அலி கர்நாடகாவை சேர்ந்தவர்கள். ஸோ நாத்தடிக்குன்னா என்ன பண்ணால் அதை அழிச்சிடுவாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் பொறுத்த வரைக்கும் நாத்தடிக்குது அழின்றது ஷார்ட்கட். அதே போல் அங்கே பிரெஞ்சுக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது, அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, சந்தில் சாயங்காலமாக வாக்கிங் போகிறாங்கன்றது உங்களுக்கு ஞாபகம். ஸோ முக்கிய நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடையார்வாருன்றது எப்படி முதல்ல வருமோ 1748 அந்த போர் நடக்குமோ, இதுவும் அதே போல் ஸ்டார்டிங்கில் 1849 ஆம்பூர் போர் நடக்கும். அதாவது அடையார் வந்து 1846 நடக்கும், சாரிங்க, 1846 ஸ்டார்டிங்காக நடக்குமா. எப்போ முதல் கர்நாடக போர் ஸ்டார்ட் ஆனவொடனே, அதே போல் இரண்டாம் கர்நாடக போர் ஸ்டார்ட் ஆனவொடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் போர் வரும். ஸோ சாப்பிட்றத பற்றி எப்படின்னு சொல்லிட்டோமா, அப்போ ஆம்பூரில் என்ன ஃபேமஸ், ஆம்பூர் பிரியாணி. ஸோ சாப்பாடு அப்படின்ற கான்செப்ட் வந்துச்சுன்னா செகண்ட் கர்நாடிக் வாருக்கு வந்துடுங்க, ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆதரவு படைகள் கர்நாடகா நவாப் அன்வருதீனை தோற்கடித்து கொன்றன. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடைய ஆதரவு படை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவுடைய நவாப் அதாவது அன்வருதீன் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்கள தோற்கடிக்கிறாங்க, ஓகேங்களா. தோற்கடிச்சிட்டு ஆற்காடில் போய் முற்றுகை 1751 ஆற்காடு முற்றுகை. ராபர்ட் கிளைவ் தலைமையிலான ஆங்கிலேய படைகள் ஆற்காடு கோட்டை முற்றுகையிட்டு சந்தா சாஹிப்பை தோற்கடித்தன. இது ஆங்கிலேயர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ இந்த போருக்கு அப்புறம் பிளாசி போர் நடக்கும், பக்சார் போர் நடக்கும், ஓகேங்களா. அந்த போரின் காரணமாக ஆற்காடு நவாப்னு சொல்லிட்டு இதில் தான் வந்துட்டு ராபர்ட் கிளைவ் பேர் தருவாங்க. தென் இதுலேருந்து அவர் ஃபெமிலியர் ஆக ஆரம்பிச்சிருப்பார். எப்போ இரண்டாம் கர்நாடிக் வார்லேருந்தே ஃபெமிலியர் ஆவார். இன்னும் பூமா எப்போ ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாசி போர், அதாவது 1757 நடந்த பிளாசி போர்லையும் 1764 நடந்த பக்சார் போர்லையும் இன்னும் ஃபெமிலியராக, எக்ஸ்பெஷலி பிளாசி தான், ஓகேங்களா. ஸோ அந்த இவர் என்ன பண்ணுறாங்க, அப்போ ஃப்ரெஞ்சுக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அன்வருதீனை தோற்கடிக்கிறாங்க. எப்போ ஆம்பூர் போரில் 1849. ஸோ அதே ஆம்பூர் ஆற்காடு இதெல்லாம் வேலூர் பகுதியில் தானே இருக்கும். அப்போ வந்து ஆற்காடு தான் சொல்லுவாங்க அந்த பகுதி, நார்த் ஆற்காடு சவுத் ஆற்காடு அப்படி தான் சொல்லுவாங்க, பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பகுதியில் இவங்க ஆம்பூரில் போயிட்டு, அதாவது ஃப்ரெஞ்சுக்காரன் வந்து என்ன பண்ணுறான், ஆங்கிலேயில் சப்போர்ட் பண்ணப்பட்ட ஒருத்தர் அடிக்கிறான்னொடனே ராபர்ட் கிளைவ் என்ன போகிறாரு, இவருடைய படைகளை கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாரு, ஆற்காடுடைய கோட்டையை முற்றுகையிட்டுறாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய வந்துட்டு ஒரு திருப்பு முனையாக வருது, ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, பாண்டிச்சேரி உடன்படிக்கை அப்படின்ற உடன்படிக்கையை முடியல. இன்னும் ஒரு விஷயம் நல்லா வச்சுக்கோங்க, ஒரு போர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது இயர் ஸ்டார்டிங், அதாவது எப்படி சொல்கிறதுனா செகண்ட் கர்நாடிக் வார் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய இயர் ஸ்டார்டிங்கோட அந்த இயரில் தான் வந்துட்டு போர் ஸ்டார்ட் ஆகும். ட்ரீட்டினா அதோட எண்டில் தான் வந்து ட்ரீட்டி இதாகும், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ பாண்டிச்சேரி உடன்படிக்கை மூலம் இந்த போர் முடிவுக்கு வந்தது. இந்த உடன்படிக்கையின் போது முகமது அலி கர்நாடகா நவாபானா. ஸோ இங்கே என்ன ஆகுது, ஃப்ரெஞ்சு தோற்று போயிடுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் ஆதரவு கொடுத்த முகமது அலி தான் வந்துட்டு என்ன ஆகிறாருன்னா கர்நாடகாவுடைய நவாப் ஆகிறாரு. சரி, மூன்றாம் கர்நாடகாவுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கர்நாடகா வார் எப்படி ஹாஸ்டியா வார் வந்து 8 வருஷம் நடந்துச்சோ, அதே போல் அந்த வாரிசுரிமை இது 7 ஆண்டு போருடைய 3, 7, 10 நான் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தூக்கிட்டு போய் ஃபஸ்ட்டில் போட்டுறக்கூடாது. இந்த சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம நிறைய பண்ணுவோம், பெரிய பெரிய மேஜர்ஸ் மிஸ்டேக் பண்ண மாட்டோம். இந்த கர்நாடகா வார் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். 7 ஆண்டு வார் தூக்கிட்டு போய் ஃபஸ்ட்டு கர்நாடகா வாரில் போடுவோம், வாரிசுரிமை தூக்கிட்டு போய் 3வது கர்நாடகா வாரில் போடுவோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. 7+3 ஒரு 10 ஒரு முழு நம்பர் வருது. அதனால் இங்கே 3வது கர்நாடக வாரில் தான் வந்துட்டு 7 ஆண்டு போர் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய விளைவு கான்சிக்வன்ஸாக வந்து என்ன நடக்குதுன்னா இந்தியாவில் நடக்குது. ஸோ எப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1756 63 வரைக்கும் நடக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் முக்கிய நிகழ்வுகள் பாருங்கள். இதில் வந்தவாசி போர், முதல்ல அடையார் போர், அடையார் கைப்பற்றதுனால அடையார் போர்னு சொல்லுவோம். ஆம்பூர் போர், ஏன்னா வேலூர் பகுதிகளில் ஆற்காடுகள் நடக்கும், அதனால் 2வது ஆம்பூர் போர். 3வது பார்த்தீங்கன்னா வந்து வந்தவாசி போர், இதை வேண்டி வாஷ்ன்னு சொல்லுவாங்க, பேட்டில் ஆஃப் வேண்டி வாஷ். பாருங்கள், இந்த இங்கிலீஷ்காரனுக்கு பேர் வாயில் நொழியில் அவன் இஷ்டப்பட்ட மாதிரி ஒரு பேர் வச்சுட்டான், ஓகேங்களா. ஸோ 1760களில் வந்து பேட்டில் ஆஃப் வேண்டி வாஷ், அதாவது பேட்டில் ஆஃப் வந்தவாசி நடக்குது. இப்போ பாருங்கள், எப்பயுமே சொல்லுவேன், முதல் தொடக்கத்திலே வந்து போர் நடக்கும், ஆனால் இவங்க வந்து 4 வருஷம் கேப் எடுத்திருக்காங்க. 56 63 வரைக்கும் முடியும் மூன்றாம் கர்நாடக போர். ஆனால் 1760 நல்லா நான் வச்சுக்கோங்க, மெமரி முடிஞ்ச 10 டைம் சொல்லி கூட பார்த்துக்கோங்க. வந்தவாசி போர் 1760, வந்தவாசி போர் 1760. இல்லைனா இப்படி வச்சுக்கோங்க, ஒரு போருக்கு 60 பேர் வந்து வந்தாங்க, 60 பேர் வந்தவாசி. ஸோ வந்தார்கள் யாருன்னா வாசிகள், காட்டுவாசிகள் நம்ம வச்சுக்கோங்களா, 60 பேர் வந்தாங்க, முடிஞ்சா. இது இந்த போரின் மிக முக்கியமான நிகழ்வு.
அதாவது அயர்குட் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தலைமையிலான ஆங்கில படையை பிரெஞ்சு தளபதி கவுண்டி லாலியை தோற்கடித்தன. அதாவது இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து வந்தவாசி போர் எப்பன்னு கேட்கலாம். 3வது என்ன பின்னணியில் நடந்துச்சுன்னு கேட்கலாம். யார் யாருக்கும் நடந்ததுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். அப்போது ஆங்கில படை தளபதியாக யார் இருந்தாங்கன்னு கேட்கலாம். பிரெஞ்சுக்கு வந்து யார் வந்து தளபதியாக இருந்தாங்கன்னு கேட்கலாம். ஸோ ஆங்கில தளபதினு பார்த்தீங்கன்னா சர் அயர்குட் தலைமையில் ஆங்கிலேயர்கள் போகிறார்கள். அவர்கள் பிரெஞ்சோடைய படைகளை வந்து தோற்கடிக்கிறார்கள். அப்போ பிரெஞ்சோடைய படை வந்து யார் தளபதியாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவுண்டி லாலி அப்படின்றது தான் பிரெஞ்சோடைய தளபதியாக இருந்தாங்க. ஆல்ரெடி அந்த ஆற்காடு நவாப் ராபர்ட் கிளைவ் உள்ளே வந்தோடனே பாதி மவுஸ் ஃப்ரெஞ்சுக்கு போயிருச்சு. ஓகேங்களா. ஸோ மவுஸ் போனால் தேர்டில் சுத்தமாக போயிடும். இதான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிலா சாம்பிளா போட்டாங்க ட்ரீட்டி. ஓகே, ஏ வந்து ஃபஸ்ட்டு. ஸோ ஆக்சிலா சாம்பிளா ஏ. ஓகேங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரி. ஓகேங்களா. பிஓ பாண்டிச்சேரி ஃபஸ்ட்டு, செகண்ட் வருது. 3வது பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த 7 ஆண்டு போர் காரணமானா அப்போ அங்கேயே போகணும்ல, ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். அதனால தான் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ்ன்னு வருது. எப்போனா 1763 வருது. இந்த போர் முடிவுக்கு வந்தது. இதன் உடன்படிக்கையின்படி பிரெஞ்சுக்காரர்களுக்கு பாண்டிச்சேரி உள்ளிட்ட அவர்களின் கோட்டைகள் திரும்ப கிடைத்தன. ஆனால் அவர்கள் அரசியல் மற்றும் இராணுவத்தில் ஈடுபடக்கூடாது. பாருங்கள், நிர்வாகம் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் மிலிட்ரி ஃபோர்ஸ்லையும் வந்துட்டு நீங்கள் ஈடுபடாமல் இருந்தால் நீங்கள் என்னென்ன கோட்டை பிடிச்சிங்க, சென்னையில் பிடிச்சிங்க, அடையாறில் சரி, அந்த கோட்டை சரி, எல்லா கோட்டையுமே உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆனால் நீங்கள் நிர்வாகத்தில் வந்து இந்தியாவில் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டி ஆஃப் பாரிஸை முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ கர்நாடக போர்கள் விளைவு பாருங்கள். இந்த 3 போர்கள் இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்டின. பிரெஞ்சுக்காரர்களின் அரசியல் மற்றும் இராணுவ பலம் முழுமையாக அழிக்கப்பட்டது. இந்தியா முழுவதையும் கைப்பற்றுவதற்கான முதல் படியாக இந்த போர்கள் அமைந்தன. இதோடைய கொஸ்டின்ஸை நம்ம அடுத்த சீரீஸில் போடலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்ன இயரில் நடந்தது, 46லேருந்து 48 முதல் கர்நாடக போர் ஏன் நடந்துச்சு, ஆஸ்திரிய வாரிசு உரிமை போரோட எதிரொலிப்பு நடந்துச்சு. அடையார் போர் எப்போ நடந்துச்சு, 1746 நடந்துச்சு. ஸோ 48 ஆக்சில் ஆஃப் சாம்பிளா போடுறாங்க. டியூப்லே இருக்காரு. ஸோ வந்து கர்நாடிக் ஃபஸ்ட்டு வர நான் டீட்டெயிலாக நடத்துகிறேன். ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது, யாருக்கு இருக்கணும் கூட சொல்லலை நான். ஸோ டியூப்லே வந்து ஃப்ரெஞ்சோடைய படைத்தளபதியாக கவர்னராக இருக்கார். ஸோ அவர் தான் வந்துட்டு முன்னெடுத்துறாரு. ஒரு சின்ன படை வச்சு தோக்கடிச்சிடுறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய அடையாரை வந்து முற்றுகையிடுறாங்க. ஓகேங்களா. அடையாரை முற்றுகையிடுறாங்க. தென் வந்து என்னென்னா அடையாரை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ட்ரீட்டி போடுறாங்க. ஆக்சில் ஆஃப் சாம்பிளான்னு சொல்லிட்டு ட்ரீட்டி போட்டு முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2ஆம் கர்நாடகா போர். ஃப்ரெஞ்சுக்கும் இது யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்கும் இவங்களுக்கு தான் நடக்குது. ஸோ வந்து சாப்பாடு கதை சொன்ன பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இருக்குன்னா வாரிசுரிமை போய், அதாவது உள்நாட்டு வாரிசுரிமை போருக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் மூக்கனோட வச்சிடுறாங்க. ஸோ ஃப்ரெஞ்சு யாருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா ஹைதராபாத்தை சேர்ந்த முசஃபர் ஜங்குக்கும் தென் வந்து சந்தா சாஹிப்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து யாருக்கு ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசிர் ஜங்குக்கும் முகமது அலி, கர்நாடகாவை சேர்ந்த முகமது அலிக்கும் ஆதரிக்கிறாங்க. கடைசியில் முகமது அலி வந்துட்டு நவாபா வந்து ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ என்ன போர் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் போர் நடக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1749 நடக்கும். ஃபஸ்ட் நான் வச்சுக்கோங்க 46 to 48. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 49 to 54. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1 இயர் கேப் இருக்கும். 56 to 63. ஸோ லைனாக தான் வரும். ஸோ இயர் பெருசாக கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அப்புறம் ஆற்காடை போய் முற்றுகையிடுறாங்க. முற்றுகையிடுற டைம் என்ன இயர்னு பார்த்தீங்கன்னா 1751 முற்றுகையிடுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். ஓகேங்களா. ஸோ என்ன ட்ரீட்டின்னு பார்த்தீங்கன்னா 54 பாண்டிச்சேரி ட்ரீட்டி போட்டுறாங்க. ஸோ வந்து 7 ஆண்டு போர் காரணமாக 3ஆம் கர்நாடிக் வார் நடக்குது. இயர் பார்த்தீங்கன்னா 56 to 63. வந்தவாசி போர் வந்து 3ஆம் கர்நாடக போரில் நடக்குது. நான் வச்சுக்கோங்க. இன்னொரு ஷார்ட்கட் என்ன சொன்னால் 60 பேர் வாசிகள் வந்து வந்தார்கள். ஸோ வந்தவாசி போர் 1760 ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இயர். ஓகேங்க. 1760. அந்த நடுவில் தான் பிளாசி போர் நடக்கும். 1757 நடக்குது. அந்த டைமில் வந்துட்டு ராபர்ட் கிளைவ் வந்து ரொம்ப பீக்கில் போயிடுவார், ரொம்ப பூமாக இருப்பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாண்டிச்சேரி வந்து முற்றுகையிடுறாங்க. பாரிஸ் ட்ரீட்டி போடுறாங்க. ஸோ அந்த பாரிஸ் ட்ரீட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெஞ்சு நீ என்ன பண்ணு, நீ என்னென்ன கோட்டையை பிடிச்சோ அதெல்லாம் எடுத்துக்கோ. ஆனால் இந்தியாவில் வந்து நீ எதுவுமே வந்துட்டு நிர்வாகமோ இல்லை மிலிட்ரி ஃபோர்ஸஸோ வந்துட்டு வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சம்மந்தப்பட்டு என்ன பண்ணால் ஒப்புதல் அளித்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணிடுறாங்க இந்த ட்ரீட்டில். அதோட ஃப்ரெண்ட்ஸோடைய ஆதிக்கம் இன்ஃப்ளூயன்சஸ் வந்துட்டு இந்தியாவில் முடிவெட்டுறது. ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து பூம் ஆகுறாங்க. கர்நாடிக்கு போர் நடந்ததுக்கான முக்கியமான ரீசன் பாருங்கள். இதெல்லாம் சொல்லிட்டோம். முக்கியமாக என்ன விளைவுகள் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலேயர்கள் இன்ஃப்ளூயன்சஸ் அதிகமாகுது. பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதிக்கம் அழிக்கப்படுகிறது.
முழுவதுமாக ஆங்கிலேயர்கள் கைப்பற்றுறாங்க. ஸோ ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டியது என்னென்னா, யார் யாருக்கும் சண்டை, எதனால் சண்டை, என்ன இயரில் போர் நடந்தது, என்ன இயர் ட்ரீட்டி போட்டாங்க, யார் யாருக்குள்ளே சண்டை, இப்போ அன்வருதீனா அப்போ யாருக்குள்ளே சண்டை, நெக்ஸ்ட்டு முகமது அலியா அவங்களுக்கு யார் ஆப்போசிட்டாக இருந்தாங்க, தென் வந்துட்டு என்ன ட்ரீட்டியில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கூட முதல் கர்நாடிக வார்லேருந்து 3ஆம் கர்நாடிக வார் முடிஞ்சது. ஸோ நம்ம மைசூர் வார், ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் வார்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கவர்னர் ஆஃப் ஜென்ரல்ஸ் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜென்ரல், வைஸ்ராய்ஸ் இவங்கள பற்றி ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம அடுத்த செக்ஷனில் போடலாம். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நம்ம அகாடமி ஆன்லைனில் ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன்.